கிருஷ்ணரின் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் அவருக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியுமா? இது வெறும் ஆயுதம் அல்ல, ஒரு மகா தியாகத்தின் பரிசு. அதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் இதோ. கமலாசுரன் என்ற அரக்கன் பிரபஞ்ச காலம் முடியும் வரை தனக்கு அழிவு நேரிடக்கூடாது என்று சிவபெருமானிடம் வரம் பெற்றான். அவனை அழிக்க மகாசக்தி தேவைப்பட்டது. அதற்காக மகாவிஷ்ணு தினமும் 1000 தாமரை மலர்களை கொண்டு சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். விஷ்ணுவின் பக்தியை சோதிக்க சிவபெருமான் ஒரு மலரை மறைத்து வைத்தார். 1000 மலர்களில் ஒன்று குறைய தன் கண்ணையே கமலக்கண்ணாக பிடுங்கி சிவனின் பாதத்தில் வைக்க துணிந்தார் விஷ்ணு. இந்த எல்லையற்ற தியாகத்தைக் கண்டு நிகழ்ந்த சிவபெருமான் சூரியனின் பிரகாசமும் பிரபஞ்சத்தின் வேகமும் கொண்ட காலத்தை நிறுத்தவும் வேகப்படுத்தவும் பின்னோக்கி நகர்த்தக்கூடிய சுதர்சன சக்கரத்தை அவருக்கு அளித்தார். இதன் மூலம் கமலாசுரனை வீழ்த்திய விஷ்ணு அந்த அரக்கனை தன் கையில் ஒரு தாமரையாக மாற்றிக்கொண்டார். அதனால்தான் விஷ்ணுவின் வலது கையில் காலத்தை ஆளும் சக்கரமும் இடது கையில் சரணடைந்த தாமரையும் என்றும் இருக்கிறது. இந்த ரகசியம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.